தலைப்புச் செய்தி. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு தற்போது அண்ணாமலை ஆறுதல் தெரிவித்து வருகிறார். வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு தற்போது அண்ணாமலை சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைகிறார். வணக்கம் வெங்கட்ரமணன், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெள்ளிக்கிழமை படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அயனாவரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். தொடர்ந்து அவர்களது குடும்பத்தாரிடம் தற்பொழுது ஆறுதல் தெரிவித்து வருகிறார். சனிக்கிழமை வானகரத்தில் நடைபெற்ற பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தை முடித்துக் கொண்டு இலங்கை எம்பி சம்பந்தம் அவர்களுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக சனிக்கிழமை இலங்கை புறப்பட்டு சென்ற அண்ணாமலை இன்று மதியம் சென்னை வந்திருக்கிறார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்திற்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது வந்திருக்கிறார். அயனாவரத்தில் இருக்கக்கூடிய அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தாரிடையே ஆறுதல் வார்த்தைகளை தெரிவித்து வருகிறார். அந்த சம்பவம் அந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிறகாகவே அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் அவருடைய திருவுருவ படத்திற்கு மருத்துவ அஞ்சலி செலுத்தி வருகிறார். தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல்களையும் தெரிவித்து வருகிறார். ஜெயஸ்ரீ.